அக்ராடி அக்ராடி பாவாடி Anthony Nishigima Agaradi agaradi Mirandano Nama படிக்க வச்சுட்டு அவங்களோட தங்கச்சியும் படிக்க வச்சு இப்போ வேலைக்கு நிற்கிறேன். குறை சொல்லிக்கிட்டே வீட்டில் எல்லாரும் ஜாடி பேசி 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 இந்த வேலை ஆடம்பரத்தை பார்த்து மனுஷன் ரொம்ப பட்டுட்டேன். என்கிட்ட சொல்லுவாங்க சம்பளம் எடுத்து என்ன கூப்பிடுவாங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் போய் ஷாப்பிங் பண்ணுறேன் என் புருஷனை கூப்பிட்டு நான் பண்ணிக்கிறேன். எனக்கு காசு தான் தேவைப்படுது. நகையெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு நகையெல்லாம் ஆசை இல்லை. நீங்கள் வேணால் வாங்கி போயிடுங்க. ஒரு கூட்டாளி பேச்சு கேட்டுதான் நான் சொல்லிச்சு அக்கா கழிச்சு ஒரு செயின் போடுங்க ஒரு சின்ன செயினாக வாங்கி போடுங்கக்கான அப்போ தான் ஒரு வீ செயின் இப்போ அந்த காலத்தில் நான் அதை வாங்கி போடுறேன். எனக்கு அதை வாங்கி போடுறது இந்த குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்போ வாங்கி போட்டேன். அது ஆபத்து அவசரத்துக்கு இந்த கரண்ட் பில்லு தண்ணி பில்லு தம்மன் ஜேபியில் இருந்ததுல செவல் வீட்டில் அப்போ தண்ணி காசு கரண்ட் காசு கட்ட கூட காசு இல்லை. இன்னைக்கு வெட்டுவிட போகிறான்னு சொல்லிட்டு அந்த டவுனில் போய் நின்றுட்டு அங்கேயும் அந்த சுவை சீக்கிரம் ஒரு பாசா கடையில் டவுனில் மாரியம்மன் கோயில் விட்டு வெளியே வந்த குழந்தை பார்க்குறாங்க. அங்கே நின்றுக்கிட்டு யாருக்கோ ஃபோன் அடிக்கிறாரு. எல்லாம் உங்கள் வீட்டுக்காரருந்து அடித்தார். இந்த அடுத்த வாரம் தான் கிடைக்கும் இப்போ கிடைக்காது அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் ஃபோன் அடிக்கலாம் அடிச்சு கிடைக்கும்போது இப்போ இல்லைன்னு 2 நாளும் அப்படி இப்படின்னு பேசுங்க. இதான் உங்கள் கூட்டாளிங்க ஆபத்து அவசரம் பொதுவாக அந்த கூட்டாளி நல்லது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கழுத்து அந்த நீச்சலை கழட்டி அந்த பாசாவில் வச்சு போய் தண்ணி பில்லு கட்டிட்டு வந்தேன். அப்படியே சொன்னேன் நல்லா தெரிஞ்சுக்கிங்க 4 காசு நம்ம கையில் இருந்தால் தான் மதிப்பு மரியாதை எல்லாம் முதல்ல நம்ம முன்னேறி காட்டணும் அப்படின்னு. அப்புறம் பஸ்ஸில் தான் வேலைக்கு போவார் வந்து சொல்லுவார் ஆனால் நான் மோட்ரு வாங்கலான்னு கட்டுறேன் அப்படின்னு. இல்லை பஸ்ஸில் வந்து அவங்க வந்து விஷயத்தில் வந்துடும் ஒரு வாடகை பிடிக்கிறாங்க எனக்கு இன்னும் மணி இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு மோட்டர் முதல்ல எடுத்து கொடுத்தாரு. அந்த மோட்டரு வாழை போலீஸ் தமிழ் வாழை போலீஸ் கெட்டு போச்சு போட்டு வந்துட்டு போலீஸுக்காரர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்க. அந்த மாதிரி கெட்டு போச்சு போட்டு கடையில் வந்து எடுத்துக்கணும். கடையில் போய் பார்த்தா போட்டுருக்காங்க 95,000. அதுக்கப்புறம் தான் போய் உங்கள் அப்பாவும் அவங்க இன்னொருத்தர் அப்பு அப்படின்ற புரோக்கருங்க அவங்க மூலிமா போயிட்டு தமிழ் யூனிவர்சிட்டியில் தெரிஞ்சுக்கிட்ட வேலை போயிட்டு சீனங்கிட்ட வேலை சேர்த்துக்கிட்டா 450,000 வச்சுருக்கோம். பரவாயில்ல ஆரம்பத்தில் சிங்கத்தை வாசி இருக்குது. பஸ்ஸில் போகிறாங்க போயிட்டு பாதையை விட்டுட்டு சின்ன வந்துட்டு நான் சிங்கிப்பூர் வேலைக்கு போகல அதே ரொம்ப நான் சரி நாங்களும் செய்கிறேன் நீங்கள் உதவி செய்ய வேலை செஞ்சு விளங்குவார். மாதம் முடிஞ்சு 9
போகும்போது சம்பளம் அந்த காசு இந்த காசுன்னு வரும். அது என்ன காசு இருக்குது அதுவும் கொடுத்துட்டு என்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாரு 350 400 அப்படி வச்சு குடும்பத்தை ஓட்டி ஒன்று ஒன்றா வாங்கினா. அப்போ அவள் வேலை செய்கிற முதலாளி பொம்பளை அவளோட காடி வேண்டாம் விற்க போகிறான்ட்டு பொம்பளை ஓட்டின காடி வேண்டாம்ட்டு ஒரு நிசன் நிமிஷம் காடி வாங்கணும். அதை தான் பிடிக்க போனோம். இல்லை அடுத்த நிசன் காடி தான். அப்புறம் நீங்களாம் அவ்வளோ வரல நிசன் காடியில் நாங்கள் இருக்குதா அந்த காலத்தில் வச்சு பாய்ச்சிக்கிட்டே இருந்து அப்புறம் இன்னொரு காடி மாற்றினாரு. நாங்கள் தமிழ் வரும்போது தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம். இப்போ தான் இருக்கிறீங்களா அப்படிங்கிற தமிழ் பார்த்துட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாரு. அவங்க பக்கத்தில் செல்லு இருக்குல்ல ஏன்னா போய் சேவை வீடு ஆனால் இந்த காசு வந்து அந்த 7ஆம் மாதம் ஏதாவது ஒரு ஜாமான் வந்து கையில் காசு இருக்கும். அதை பண்ணிடுவாங்க கிச்சன் அது மாதிரி இப்படியே ஒன்று ஒன்று அப்புறம் ஐஸ் பெட்டி இப்படியே ஒன்று ஒன்றா வாங்கணும். அந்த 7ஆம் மாதம் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு காடி உத்தியோக காடி வாங்கி இன்னும் நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அவனுக்கு சேர வேண்டிய பிடிப்பு அதுக்கு காரணம் நீங்க சாலை ஏத்துக்கல. அதனாலதான் நான் இதை பாம்பு போடுறேன்.